ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் விடிபி சேனல். இன்றைக்கி சண்டேன்னு ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க. தூங்குனது போதும், எழுந்திரிச்சு வாங்க. வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அட்டகாசமான ஸ்பைசி சமையல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி இதாக வேணும்னு கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போட வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், கல் உப்பு, அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கலாம். 3 ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, டொமேட்டோ, க்ரீன் சில்லி எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 4 பேருக்கு பண்ண போகிறேங்க. அதனால் 2 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் போட்டுக்கலாம். என்னோடய வீட்டில் என்னோடய அண்ணனுக்கு ஆஃபீஸ் லீவாக இருந்தால் அவன் என்னோடய குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுவான். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம குக்கரில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பட்டர், அப்படி இல்லைனா ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் கேப் விட்டு பிரியாணி ஸ்பைஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட் கேப் விடுங்க. நெக்ஸ்ட் இது கூட ஆனியன் இருக்குல்ல, 3 ஆனியன், அதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்ட அடுத்த நிமிஷம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம்ல, அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேடு தாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு இது நல்லா ரா ஸ்மெல் கொஞ்சம் போகட்டும். ஒரு 10 செகண்ட் கேப். இது கூட ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி போட்டிருக்கேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். தக்காளியும் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லா வெஜ்ஜஸும், அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் குட்டீஸ்லாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கல்ல, ஆனால் இந்த மாதிரி ரைஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய போட்டு விட்டுருங்க. அவங்க அது தெரியாமல் சாப்பிட்ருவாங்க, உள்ளே போயிடுங்க, அது கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த காய் நல்லா வதங்கட்டும். இது கூட கல் உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இதில் காய் கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் 4 விரல் சைஸ் அளவுக்கு தாங்க கல் உப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சில்லி பவுடர் இருக்குல்ல, தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4, அரை, 1, 3 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு நான் 2 கப் தாங்க வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரைஸ் பாஸ்மதி பிடிச்சா நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் சாதாரண வீட்டில் பண்ணுற பச்சை அரிசி தாங்க போட்டிருக்கேன். 4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாங்க. 2 கப்பு நான் அரிசி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். எங்கள் வீட்டு குக்கர் ஒரே ஒரு விசில் வந்தால் போதுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ வரணும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப குறைய வேண்டாம். இது கொஞ்சம் பொலன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. அது ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கோபி 65 பார்த்துடலாமா? வாங்க. நான் 2 குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க காலிஃப்ளவர், 2 எடுத்து வாட்டரில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சள் தூளும் நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டால் தான் அதில் பூச்சி இருந்தால் கூட நம்ம அதை எடுத்துடலாங்க. நம்ம ஈஸியாக போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய தட்டில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாமா? கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, 2 பெரிய ஸ்பூனால் போட்டுக்கலாம். நல்லா டேபிள் ஸ்பூனால் நல்லா பெருசாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே ஸ்பூனால் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க, பெரிய ஸ்பூனால் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதே ஸ்பூனால் குட்டி ஸ்பூன் தான் 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் இருக்குல்ல, பெருஞ்சீரகம், அந்த தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் இருக்குல்ல, மிளகுத்தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலைங்க கட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக ஹோம்மேடு தான், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆர்கானோ, சில்லி ஃப்ளேக்ஸும் எல்லாமே ஹோம்மேடு தாங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதில் வாட்டர் நம்ம நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மசாலாவோடு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணணுங்க. நீங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது தண்ணி மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், அதுக்குள்ளே காலிஃப்ளவர் நல்லா கொதிச்சு போச்சு. அதில் உள்ள பூச்சிலாம் தூக்கி போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எப்போதும் பண்ணுற ஆயில் இருக்குல்ல, கடலை எண்ணெய், அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டோம்.
பாருங்கள் இது நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. இதை வந்து அந்த மசாலா கூட போட்டு ½ அன் ஹவர் வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மாவு கூட. இந்த காலிஃப்ளவரும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மூடி வச்சு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். அது அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் அதில். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை எடுத்துடலாங்க. நீங்கள் போட்டுட்டு உடனே கரண்டி வந்து அது மேலே போட்டுறாதீங்க. இது போட்டுட்டு ஒரு 5 செகண்ட் to 8 செகண்ட் கேப் விட்டுட்டு அப்புறமா இப்போ வந்து நீங்கள் அதை வந்து பிரட்டி விடுங்க. திருப்பி போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் அப்படியே வந்து கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து இத்தனைக்கும் நம்ம கேசரி பவுடர் அந்த கலர் கூட நம்ம போடலை, ஆனாலுமே சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து ஃபைனல் டச் கண்டிப்பாக கொடுக்கணும்ல. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம்ங்க, குட்டி குட்டி கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், பூண்டு வாசனை அதில் சூப்பராக இருக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபைனாக சாப் பண்ண ஒரே ஒரு க்ரீன் சில்லி போட்டால் போதும். பாருங்கள் பூண்டு நல்லா கலர் மாறி போச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு க்ரீன் சில்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம்ல பொடிச்சு, அதை கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது. அவ்வளோதான், கோபி 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் தயாராகிடுச்சு. இப்போ வந்து குக்கரும் வந்து ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஆடினதுக்கப்புறம் பாருங்கள், ரெடி. ஓ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நிறைய வெஜ்ஜிஸ்லாம் போட்டு பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இதோட வந்து ரைத்தா வச்சுக்கோங்க. அந்த ரைத்தாலையும் ஒரு ஆனியன், ஒரு கேரட், ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லி 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சால்ட், கர்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அவ்வளோதான். நம்ம சாப்பிட்ற உணவுகளில் நிறைய வெஜ்ஜி சேர்ந்தால் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லதுங்க. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிலில் ஃபுல்லாக முழுகிற மாதிரி நம்ம போட்டு சாப்பிட்லாம். ஆனால் வந்து அடிக்கடி இந்த கோபி 65 நம்ம சாப்பிடக்கூடாது. அது வந்து உடம்பு கொஞ்சம் கெடுதல் தான். என்றைக்காச்சும் ஒரு நாள் ரேராக நம்ம வந்து இதை சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. டாட்டா.